பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வேதத்திலே ஏசாயா 62 3வது வசனம் சொல்லுது, உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். முடி என்பது அதுக்கு ஒரு பட்டம் சூட்டப்படுது, ராஜமுடி. அதாவது பட்டம் சூட்டப்படுதல், முடி சூட்டப்படுதல், மன்னனாக முடி சூட்டப்படுதல், அரசனாக, அதிகாரியாக, ஒரு கம்பெனியுடைய மேனேஜராக, ஒரு தொழிலதிபராக, ஏன் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு முதன்மையான அதிகாரியாக, இப்படி பல வழிகளே ஆண்டவர் முடிசூட்டுகிற தெய்வமா இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது, உன் தேவனுடைய கரத்தில் நீ ராஜ முடியாயிருப்பார் என்று. அதாவது அதிகாரம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த யூடியூப் மூலயமா பார்க்கிற அன்பு சகோதரனே சகோதரே, நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும் மாத்திரமல்ல, நீங்க தாழ்மையுள்ளவர்களாக, அன்பு உள்ளம் கொண்டவர்களாக இருங்க. ஆண்டவர் உங்களை ராஜ முடியாக வைப்பார். முடி சூட்டுதல். ஆண்டவர் உன்னுடைய வேலையில உன்னை உயர்த்தி வைப்பார், போஸ்டிங் கொடுப்பார், உயர்ந்த பதவி கொடுப்பார். சொந்த தொழிலை தொடங்குவதற்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். உன்னை ராஜ முடியாக வைப்பார். உன்னை முடிசூட்டுகிற தெய்வம் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை முடிசூட்ட வைப்பார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு நீ தேவனுடைய கடங்களிலே ராஜ முடியாக இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு அடியேன் சொல்லுகிறபடி உன்னுடைய வாழ்க்கையில சாதிக்கணுன்ற ஒரு தீர்மானத்தின் இல்லை, தாழ்மையான இல்லை, அன்பான இல்லை, எந்த ஒரு மனிதனுடைய பொருளுக்கும் ஆசைப்படாத, இச்சையாத, உனக்கு இருக்கிறதுல சந்தோஷப்படு. அப்பொழுது ஆண்டவர் உன்னை முடிசூட்டுவார். ஆமென்.